ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா நைட் அட் சீசன் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட் நம்ம பார்க்கலாம் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இந்த சீசன் முடியறதுக்கு. அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடும் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடையும் நீங்கள் பார்த்து கவனித்தா மட்டும்தான் இந்த சீசனோட எண்டிங் உங்களுக்கு புரியும். இல்லைனா புரியாமலே போயிடலாம், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் சொல்ல வந்தது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? வளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மீ தமிழ். நான் கோஜோ கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஃப்ளாஷ் அடிச்சதில் அந்த ஃப்ளாஷோட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுனா, இவங்க அடுத்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி ஷிபியோக்கு வந்துடுவாங்க, ஜப்பானுக்கு. வந்த உடனே என்ன ஆகுனா, அங்கேருந்து ஜெட்டு வந்து இங்கே கிராஷ் ஆகிரும் இந்த பில்டிங்கில். இந்த கிராஷ் ஆனதை அடுத்து என்ன ஆகுனா, டக்குன்னு பார்த்தா நம்ம அண்ணன் தம்பியும் நம்ம டாக்கியை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து குதிச்சிருவான். இறங்கின உடனே அவன் தம்பிக்காரனுக்கு ஒரு அடியை போட்டு என்ன நினைப்பேன், என்ன சொல்லுவானா, நீ என்ன காப்பாற்ற நினைக்கிறியா? அப்படி மட்டும் அவங்களை கொல்லலாம், நீ வந்து டிசப்பேர் ஆயிடுவா அப்படி சொல்லும்போது, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன நினைக்கிற, அவங்களை கொண்டுட்டா மட்டும் இது எல்லாமே முடிஞ்சிடும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவங்க செத்தா மட்டும்தான் நான் தோக்கக்கூடாது, அவங்க செத்தா மட்டும்தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் நாகையை கூட கனெக்ட் ஆனேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்களால் இதை ஸ்டாப் பண்ண முடியும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு இது ஒன்று புரியும். அப்போ நீ தான் சொல்ல வரேன்னு சொல்லும்போது, நீ நம்பு, நம்ம கண்டிப்பாக அதை மாற்றலாம் அப்படி சொல்லும்போது, சரி நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் இது மாறலைன்னா என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும்போது, அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இதில் முடிச்ச உடனே இந்த இடத்துல பார்த்தா ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அதே அந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தா அதே சீன் இங்கே நடக்கும். பார்த்தா அதே மாதிரியும் பவரும் யூஸ் பண்ணுவான், அதே மாதிரி அவனும் பறந்து போயிடுவான். அப்போ இவங்களும் ஒரு இங்கே டாகையாவும் அப்புறம் அவன் யூகாவும் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஒரு இது வழியா. அப்போ இங்கே பார்த்தா நில்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்திலேருந்து எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு இவங்க ஆர்மி ட்ரக்கு உள்ளேருந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அது அப்படியே இறங்குவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் இறங்கின மாதிரியே. அப்போ இவங்களை பார்த்துட்டு ஆச்சரியமாயிரு, யாருப்பா இவங்க நம்ம ரெண்டு பேர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிளிச்சாகி மறைஞ்சு போயிடுவாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தா இவங்க காரில் இருப்பாங்க. அப்போ நம்ம நாங்கள் புரிஞ்சிடும் நம்ம ரெண்டு பேரும் அவங்களோட மைண்டில் இருக்கோம், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தா அந்த மிராக்கிள் மிக் இருக்கான்ல, அவன் வந்து இங்கே நடந்து போயிட்டு இருப்பான், அவனும் கிளிச்சாகி அங்கே இருந்து மறந்து போயிடுவான். அப்போ நம்ம யூகா என்ன சொல்லுவான்னா, இங்கே பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் நடுவில் நம்ம மாட்டின மாதிரி இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பேராடாக்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த சீஃபும் இந்த ஹெட் குவார்ட்டருக்கு வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் கேட்கும்போது, இல்லை நம்மளுக்கு ஒரு காம்பேக்ட் டீம் வேணும், அவங்களுக்கு சீக்கிரமாக கூப்பிட சொல்ல உடனே அந்த ரெண்டு பேரையும் பிடிங்க அப்படி சொல்லும்போது, யார் அந்த ரெண்டு பேர் பிரதர்ஸ் அப்படி கேட்கும்போது இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே முடிச்சிடுவாங்க. அப்போ இங்கே பார்த்தா அதே மாதிரி அங்கே சோக்கோவும் வந்து அப்பீர் ஆவாங்க. அப்பீர் ஆன உடனே இந்த பேரல் ப்ரோக் ஆகிட்டு அதனால தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதனால அன்லெஸ்ஸான நிறைய கவுண்டான எல்லாமே உங்களால் கனெக்ட் ஆன போது கொலாப்ஸ் ஆகும் அப்படி சொல்லும்போது, இவங்களும் இருந்துச்சு பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டில் நகையாக இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ரோல் இருக்குது இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு அப்படி சொல்லும்போது, ரோலா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து க்ரியேட் பண்ணேன், ஆனால் இது ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான் நிற்கிது, அதே மாதிரி நான் மில்லியன்ஸ் ஆஃப் பேரை கனெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய ரோல் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படி சொல்லும்போது, எங்களோட ரோலையும் நாங்கள் சர்ச் பண்ணால் முடியல, ஆனால் பாசிபிளான பார்த்துருக்கு. ஆனால் அப்படி கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவான்னா, அந்த சயின்டிஸ்ட்டும் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க போது அவங்க எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இந்த ரோல் தான் முடிய போகுது, இங்கே எல்லாமே எண்ட் ஆக போகுது அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல காட்டுவாங்க. அந்த இடத்துல காட்டும்போது என்ன ஆகுனா, அங்கே உள்ள பவர் சப்ளை எல்லாமே ஆஃப் ஆகிற நிலமையில் வரும். அங்கே எல்லா சில்ட்ரன்ஸும் இந்த சோக்கோவும் 8 சில்ட்ரன்ஸும் சிங்க் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட முடிய போகுதுன்னு சொல்லும்போது, அப்போ எங்களுக்கான பவர் என்ன, எதுக்கு இந்த பவர் எங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இவனும் கேட்பான் நம்ம ஹீரோவும். அது எனக்கு தெரில, ஆனால் உங்கள் ரெண்டு பேரால் ஒரு பெரிய வேலை ஆக வேண்டியது இருக்குது, அது எனக்கும் தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சி அவங்களோட நெஞ்சு பக்கத்தில் வச்சுட்டு தேங்க்யூ நாகியா நாகட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க. அதோட சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரீச்சை நீங்கள் அடையணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மறைஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க மைண்டில் க்ரியேட் ஆன அந்த வேர்ல்டும் கொஞ்சம் அழிஞ்சு போயிடும் எல்லாமே. அந்த இடமா பவர் சவுடன் ஆயிரும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் வந்தோன்னா டக்குன்னு பார்த்து இவங்க போன அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பிரதர்ஸும் வந்துடுவாங்க. வந்த உடனே நம்ம டாகியா சொல்லுவான், யூகாங் நில்லு, அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எப்போலாம் பார்க்குறோமோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படி சொல்லும்போது, ஆமாம் நான் எவ்வளோ வரை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மீட்டை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் என்ன தான் என்கிட்ட சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், எங்கள் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் அவன் பேரண்ட்ஸ் அப்படி ஒன்றும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, நம்ம யூகாவும் சொல்லுவான் அவன் உண்மையை தான் சொல்கிறான்னு சொல்லும்போது, அப்புறம் இவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, இது எல்லாமே எங்களோட ரிலேஷன்ஷிப்பாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகியாவும் சொல்லுவான். அப்போ என்ன ஆகுனா, அவன் கையும் ஜொலிக்கும் அவன் டிசப்பேர் ஆக போகிறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ என்ன இளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் நாகியா கூட கனெக்ட் ஆகிருக்கேன், அதனால் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேருமே நினச்சா மட்டும்தான் இந்த வேர்ல்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் டிசப்பேர் ஆக போகிறது உறுதியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான். ஏன்னா நீனே அழிச்சிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே கோவம் வந்துடும், ரெண்டு அண்ணனுக்கும். அப்போது இது நிற்கக்கூடாது, இதில் ஒருத்தர் செத்தா
மட்டும்தான் அது நடக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆவாங்க. அப்போ அவன் சொல்லுவான் இது ஃபைட்டுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லும் போதே இவங்க 2 பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி தாறுமாறாக அதை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே உள்ள அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பார்த்தா இவங்க தாறுமாறாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகி உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா அவங்கள சுட்டு தள்ளுறதுக்கு டீமே இங்கே கூட்டு வந்துடுவாங்க. இவங்க சிட்டிக்குள்ளே போயிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் காரை தூக்கி வீசுறது ஃபுல்லாக ஃபைட்டாக தான் இங்கே நடந்துகிட்ருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் அடிபட்டுரும். என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவான் இவன் ஃபுல் பவரையும் திரட்டி அந்த காரை தூக்கி அவன் மேலே அடிப்பான். இவன் காரை தூக்கி அடித்த உடனே என்ன பண்ணுவான்னா அவன் பவரை வச்சு எவ்வளோ டாச் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இதை தடுக்கும் போதே அவன் நடுவுலேயே வந்து அவனை தூக்கி அந்த பில்டிங்லேயே சொருவி கொண்டு போயிடுவான். கொண்டு போன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு ஆர்மி ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஃபுல்லாக வந்து சரௌண்ட் பண்ண உடனே இவங்களை சுட்டுத்தலான்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த கேப்பில் என்ன ஆகும்னா நாகையாவும் நான் யூவாவும் வந்து 2 பேரும் ஒன்று சேர்றக்கா பக்கத்தில் ஓடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம நினச்சா மட்டும்தான் அந்த பூமி காப்பாற்ற முடியும், அதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட பவர்ஸை இணைப்பாங்க. இணைச்ச உடனே அந்த இடத்துல ஒரு புயல் மாதிரி உருவாக்கும். நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளவோ அவன் தம்பியை பிரிச்செடுக்க, ஆனால் முடியாது. அந்த புயல் வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும்ல. அப்போ அந்த சீஃப் அங்கே வந்து இறங்கினோடனே இந்த டேங்கர் அப்படி இதை பார்த்துட்டு அந்த பப்புள் சொன்ன மாதிரி தான் அந்த பேராடாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் இந்த வேர்ல்டே அழிய போகுது, இதான் அந்த பிகினிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீஃப் வந்து அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த பிரதர்ஸை கொண்டா இது முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எது டிசைட் பண்ணணும்னு என்கிட்ட தான் இருக்குது, அது நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவனும் சரி அப்போ இந்த பப்பட் சொன்னது இதான், அப்போ இதை தான் நம்ம நடத்தி காட்டணும், இதை தான் நம்ம அதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க டேங்கரை அவங்க மேலே திருப்பினோடனே நம்ம டாகையாக்கம் தெரிஞ்சிடும் நம்ம 2 பேரையும் சேர்த்து தான் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு சிரிப்பை போட்டு சரி முடிச்சு தள்ளலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அங்கே வந்து எல்லா ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் எல்லா ஆர்மி ஆஃபீஸரையும் போட்டு தள்ளுவாங்க. இவன் புல்லட்டை தடுக்கிறது என்ன, டாகையா ஏறி போயிட்டு அந்த டேங்கரை தூக்கி உடைக்கிறது என்ன, அந்த மாதிரி நிறைய சீனிங் இது நடந்துகிட்டு இருக்கும். அவன் அந்த ஹெலிகாப்டரையும் உடச்சி போட்டு நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகும்னா டக்குன்னு கீழே வருவான். கீழே வந்தோடனே அந்த இது உடச்சி போட்டு இவனும் நின்றுட்டுருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அந்த சீஃப் வந்து இவன் கழுத்தை பிடிச்சிருவார். நம்ம ஹீரோ கொடுத்த தலை மாட்டோட அடித்து கீழே தள்ளி விட்டுருவார். நம்ம டாகையாவும் வந்து அடிக்க பார்ப்பான், ஆனால் அவர்கிட்ட அவன் பவரே வேலை செய்யாது. நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணி பார்ப்பான். என்ன தம்பி அவன் பவர் யூஸ் ஆக மாட்டேங்குன்னு உனக்கு தோணுதா, எப்படி பவர் யூஸ் ஆகும், நானும் ஒரு சைக்கிக்கு தான் அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு பிக் ரிவீல் இங்கே திறப்பார். அது நம்மளுக்கே ஷாக் ஆகும். அப்போ இந்த சைடு பார்த்தா அந்த மொத்த ஜப்பான் சிட்டியே க்ளோவாகும் இவங்களோட அந்த பவரால். அப்போ இந்த ஸ்பேஸில் 2 கனெக்ட் உருவாகும். அது இவனோட கனெக்டும் அவனோட கனெக்டும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது போல், இந்த வேர்ல்டு அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிருவாங்க. ஏன்னா இப்படி ஒன்று நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல, எதுக்கு நாங்கள் இவ்வளோ சஃபர் ஆகுறோம், இந்த வேர்ல்டும் இவ்வளோ சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தான் இவங்க 2 பேரும் நம்ம லைஃப்பில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூகாவும் புலம்ப. அதே மாதிரி இங்கே பார்த்தா நாகையாவும் என்ன எதுக்கு இந்த மக்களை தேவையில்லாமல் காயப்படுத்துகிறாங்க, எதுக்கு இந்த பவர்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே நாகையா புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிடும் இது நல்ல குட் இல்லை, இது எதுவுமே என்னால் நடந்ததில்லை அப்படி சொல்லிட்டு இவனு சொல்லுவான். அதே மாதிரி எனக்கும் தெரியும் இது வந்து நம்ம 2 பேரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுருவாங்க. மீண்டும் நாளைக்கு நான் சொல்லி வந்துருக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட தவறாமல் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் திரும்பவும் சொல்கிறேன் சரியா. அதனால் நம்ம 2K அடிக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த எபிசோடுக்கு இந்த அனிமிக்கு ஏன் இவ்வளோ யூஸ் போக மாட்டேங்குன்னு எனக்கும் தெரில. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஏதாவது தவறா இல்லை நான் போகிற அனிமி கண்டென்ட் தான் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பட்லர் சீசன் 2 சந்திக்கிறேன் சரியா. அதனால் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், அது வரைக்கும் காத்துருங்க. இந்த எபிசோடு முடிஞ்ச உடனே இந்த சீசனே முடிஞ்சது. மீண்டும் இந்த எபிசோடு வேணும்னா இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஃப்யூச்சரில் இதை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருந்தானா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இதை செகண்ட் சீசன் அதுக்குள்ளே வந்துடும். வந்த உடனே நம்ம கண்டிப்பாக தவறாமல் போட்டுடலாம் சரியா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கணும். பழசாக பார்க்குறவங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு இதை நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரமாக முடிக்கலான்னு நினைக்கிறேன். சரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் தமிழ் கைஸ்.